அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதாவது 1794 போஸ்ட்டுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. ஸோ மெட்டீரியல் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். டெஸ்ட் பேட்ச், அதாவது பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி பேப்பர் 1 என்ன பண்ணுறது, பேப்பர் 2 என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் எப்படி சார் டெஸ்ட் பேட்ச், எப்படி மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு விளக்கம் தான், எப்படி மெட்டீரியல் வாங்குறது, என்னென்ன மெட்டீரியல் இருக்கு, எப்படி ஆல்ரெடி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு. அது யாரும் பார்க்காம இருந்தீங்க, தயவுசெய்து போய் பாருங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலை பத்தினா எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருக்க போது. ஃப்ரீ மெட்டீரியல் பிளஸ் பெய்டு மெட்டீரியல், இது ரெண்டுமே தான் இருக்க போது. என்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க, இந்த எக்ஸாமில் நான் நல்லபடியாக பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ மெட்டீரியல் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெய்டு மெட்டீரியல் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு டெக்னிக்கல் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 யூனிட் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன். ஸோ இது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அதோட லிங்கை மேலே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கோடு வந்து 590. ஸோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, 10 யூனிட் இருக்கு. ஸோ இந்த 10 யூனிட் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 1ல வந்து 10 கொஸ்டின் அப்படின்னா இதுல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ், இதுல இருந்து நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாத்துல இருந்து ஒரு 100 கொஸ்டின் மேக் பண்ணிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி யூனிட் 2 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இதுல வந்து 200 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க கேட்கக்கூடிய இதுல இருந்து 10 மடங்கு இன்ட்டு 10. சரியா? மொத்தமா 2000 எம்சிக்கு என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தமா 2000 எம்சிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 750 ருபீஸ். எவ்வளோ? பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடிஎஃபாக தான் வாங்க முடியும், அதனால இது பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் தான். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி, இப்போ நீங்க உடனே வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல சாம்பிள் இருக்கும், வாட்ஸ்அப்ல சாம்பிள் அனுப்புவாங்க, QR கோடு லிங்க் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை வாங்கிக்கலாம். இப்போ வாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சார் நான் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அப்புறம் வாங்கிக்கிறேன்னா வெப்சைட்ல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். வெப்சைட்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச்னு நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹோம் பேஜ்ல போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல வந்துடும் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச்னு, இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். கிளியராங்க? சரியா? ஸோ அது எப்படி இருக்கும், அதான் இப்போ கேள்வி. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சாம்பிள் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். இந்த யூனிட் 3 ஃபுல்லாகவே கொஸ்டின்ஸ் தனியாக, கொஸ்டின்ஸும் ஆன்சரும் சேர்த்து தான் கொடுத்துருப்போங்க. பாருங்க, லாஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். தயவு செய்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பார்க்கணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு சாம்பிள் மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு உள்ள வந்து மெட்டீரியல் எல்லாமே 10 யூனிட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 10 யூனிட்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே கொடுத்துட்டேன். அதுவும் யூனிட் 3 வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாகவே கொடுத்தாச்சு. சரிங்களா? யூனிட் 3 வந்து கொஸ்டின்ஸும் ஆன்சரும் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிலபஸை வச்சு வருமா வராத, நிறையா பேர் வந்து நிறையா ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க, இதெல்லாம் மெட்டீரியல்லாம் இருக்கா, ரிப்பீட்டட் வந்திருக்கா அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, 9600420486 நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த சாம்பிளை கண்டிப்பாக பார்த்துட்டு ஓகே நான் மட்டும் என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி வெப்சைட்டில் டேரெக்டாக வாங்கினாலும் நாளைக்கு காலையில் உங்களுக்கு 9 மணிக்குள்ளே லான்ச் பண்ணிடுவோம். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் லான்ச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும். சார் இதில் இருந்து கொஸ்டின் வருமா, அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதுல இருந்து கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம தான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தாங்க, எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். சரியா? எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் வரும், சிலது வராது. ஆனா நம்ம இப்ப ரீசெண்டா நடந்த டிப்ளமோ ஐடி எக்ஸாம்ல நம்ம கொடுத்த மெட்டீரியல் இருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளோட அனாலிசிஸ் வீடியோலயே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சரியா? நம்ம வீடியோ கமெண்ட்களையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அதாவது ஃப்ரீ மெட்டீரியல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் புக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாமே நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம். டெலகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னது, வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே இந்த டெலகிராம் அந்த ஃப்ரீ புக்ஸ் தனியாகவும், பெய்டு புக்ஸோட லிங்க்கு, பிளேலிஸ்டோட லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா? வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லையும் அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் பார்த்தாலும் ஓகே தான். சரியா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா? இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ 3வது யூனிட்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின், 3வது யூனிட்ல உங்களுக்கு 3வது யூனிட் 15 கொஸ்டின்ஸ்னா நம்ம எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருப்போம், 150 கொஸ்டின். பார்த்தீங்களா?
150 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 10 மடங்கு கொஸ்டின்ஸ் வரும். பேசிக்காக தான் இருக்கும், ரொம்பலாம் வந்து உங்களுக்கு டெப்த்தாகவும் இருக்காது. பேசிக்காக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். அது எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இதுல டைரக்ட் கொஸ்டின்ஸும் வரும், இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இன்டைரக்டா கொஸ்டின்ஸும் வரும். ஸோ பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் மெட்டீரியல் தான். ஸோ இது முழுக்க பிடிஎஃப் தான், புக்கா வராது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழுக்க என்னது, பிடிஎஃப் தான், புக்கா வராது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 750 rupees. சரிங்களா சார்? என்ன சார் பிடிஎஃப்க்கு இவ்வளவு ரேட்டு போடுறீங்க அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், லைஃப் லாங் யூஸ்ஃபுல் தான். சரிங்களா? 750 rupeesன்றது ஒன் டைம் தான் வாங்க போறீங்க. பிடிஎஃப் தான், வேணும்னா பிடிஎஃப் வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரீ மெட்டீரியல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை படிங்க. இல்லை எங்கிட்டு உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் இதே மாதிரி உங்களுக்கு எங்கேயாச்சும் புக்கா கிடைச்சிச்சுன்னா தாராளமா அதை வாங்கிக்கோங்க. இதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. காசை தயவு செய்து வந்து யூட்டிலைஸ் பண்ணி செலவு பண்ணுங்க, வேஸ்டா செலவு பண்ணாங்க. எங்க மெட்டீரியல் வாங்கினாலும் அதோட சாம்பிள் அது ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கணும். நம்ம மெட்டீரியலே சாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியா படி. ஓகேவா? பேப்பர் 1 முடிஞ்சிச்சா? அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். தமிழுக்கு இதான் சிலபஸ், ஜிஎஸ்க்கு இந்த இருக்கு சிலபஸ். சரியா? இதோட சிலபஸோட லிங்க்கும் நான் தனித்தனியா உங்களுக்கு ஒவ்வொன்றா செப்பரேட்டா என்ன பண்ணிடுவேன், நம்ம அதோட லிங்க், டெலகிராமோட லிங்க் எல்லாமே நான் வச்சிருவேன். சரிங்களா? டெலகிராம்லயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்டேட் பண்ணிடுவேன், தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ 502 அதே மாதிரி தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ். சரியா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி என்ன பண்ணிடுவோம், வீடியோ நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட RLA அகாடமி அதோட லிங்க் நான் கீழே வைக்கிறேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இருக்கு பாருங்க, ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு எலிஜிபிலிட்டி ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம கொடுத்துருவோம். இதோட லிங்க் உங்களுக்கு ஃப்ரீ தான். அதே மாதிரி ஜிஎஸ் இந்த இருக்கு பாருங்க, பொது அறிவு டெஸ்ட் சீரிஸ், இதுவும் நம்ம என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நல்லா எலாபரேட்டா சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இன்னும் உங்களுக்கு அப்கமிங்ல இதோட வீடியோ எதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருங்க. டெலகிராம் லிங்க்கும் நான் உங்களுக்கு வச்சிடுறேன். ஸோ எல்லாமே ஓவராலா கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், ஃப்ரீ மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் மெட்டீரியல் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட RLA அகாடமியில் போயிட்டீங்கன்னா தமிழ்ன்ற கேட்டகரி இருக்கும். ஸோ இதுதான் தமிழ் மெட்டீரியல். இது வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி இது வந்து உங்களோட வெப்சைட்லேயே இப்போ வந்து நம்மளோட இதில் அப்டேட்ல அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி தியரட்டிக்கல் மெட்டீரியலாக தான் இருக்கும். தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் தமிழ் மெட்டீரியல் இருக்கும். டெஸ்ட் பேட்சா வராது, தியரட்டிக்கலா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஜெனரல் சயின்ஸ், இது வந்து ஓல்டு சிலபஸை மேக்ஸிமம் கவர் பண்ணியிருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? ரொம்பவே உங்களுக்கு என்னது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸ்கூல் புக் வைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்துல எல்லாமே பக்காவா இருக்கும். சரியா? இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கால் பண்ணுங்க. ஸோ எல்லா விதமான மெட்டீரியல் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க மட்டும் தாராளமா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தொடர்ந்து நம்ம இன்னொரு கிளாஸஸ் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் வரும். இல்லை சார் ஃப்ரீ கிளாஸஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டினோ இல்லை 100 கொஸ்டின்ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டா சொல்யூஷன்ஸ் வீடியோஸ் நம்ம யூனிட் 1ல இருந்து யூனிட் 10ல கொடுப்போம். அது ஃப்ரீயா தான் கொடுப்போம். அதனால இது எப்போ வரும் நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஃப்ரீ கிளாஸே வேணும்னா எப்போ வேணாலும் வரும். ஆனா எப்போ வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இது அப்ளை டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இந்த 10 யூனிட் கவர் பண்ணி நம்ம வீடியோ போட்டுருவோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பிள் எல்லாமே டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார்.